மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல கஸ்டம் வியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா வியூ டேப்ல கஸ்டம் வியூ அப்படின்ற இங்க இருக்கு. இந்த கஸ்டம் வியூ எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்போ கம்பெனிஸ்ல வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம சில டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், இல்லை டேட்டா கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த டேட்டாவை எதை வந்து நம்ம வந்து அங்கே ஷோ பண்ணணும், எந்தெந்த காலம்லாம் ஷோ பண்ணணும், ரோ ஷோ பண்ணணுன்ற வந்து நம்மளே ஒரு கஸ்டமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் வந்து கஸ்டம் வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இது ஃபுல்லாக இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிளில் இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஏபிசிடி என்ற காலம் தான் காட்டணும், இஎஃப் காட்டக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இஎஃப் செலக்ட் பண்ணிட்டு ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிட்டு இந்த கஸ்டம் வியூ போயிட்டு இதை நான் 1 அப்படின்ட்டு ஆட் பண்ணுறேன். ஒரு நேம் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். வந்து இன்னொருத்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா ஹன்னைட் பண்ணிட்டேன். ஹன்னைட் பண்ணிட்டு இது ஒரு கஸ்டம் வியூவா நம்ம வந்து கிரியேட் பண்றேன். ஆடு இது வந்து 2 அப்படின்ற நேம் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு கிளைண்ட் கிட்ட இதை வந்து நான் வந்து இந்த ஏபியை வந்து ஹைட் பண்ணணும், மற்றது வந்து விசிபிளா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணிட்டு கஸ்டம் வியூல போயிட்டு 3 அப்படின்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்படி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் போயிட்டு இப்போ அதை ஷோ பண்ணணும் அப்படின்னா இப்போ யார்கிட்ட இப்போ எந்தெந்த இதை ஷோ பண்ணணும் புதுசாக வந்து நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வந்து கஸ்டம் வியூவில் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ 1 கொடுக்குறேன், 1 கொடுத்து ஷோ கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்துடுது என்ன வருது, நம்ம 1ல சேவ் பண்ணுமோ அது வருது. இப்போ 2 கொடுத்து அதை ஷோ பண்ணுறேன். இப்போ 2ல என்ன கொடுத்தோமோ அது வருது. 3 கொடுத்து அதை ஷோ பண்ணுறேன், 3ல என்ன கொடுத்தோமோ அது வருது. இது போல் நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டம் வியூ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கஸ்டம் வியூ வந்து யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். தேங்க்யூ. மட்டும் இல்லாத நம்ம வந்து இப்போ பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நம்ம ஹைட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம்.